அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அது இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த 4 பெரும் கலிஃபாக்களுடைய ஆட்சி முடிவிலிருந்து துவங்கினது தான் அந்த ஷியா அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்தம். அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அவங்க உள்ளானாங்க. உமையாக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அலி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய கடைசி காலம்ங்கிறது வந்து அவரை வந்து அப்படியே ஒடுங்கி உட்கார வச்சுட்டாங்க. அது அந்த அந்த ஒரு சிம்பதி கிரியேட் ஆகுதுல அப்போ மக்கள் கிட்ட, அவர் சார்ந்தவங்க கிட்ட. அப்போதான் அந்த ஷியா அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்தம் உருவாகுது. ஷியானே அலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஷியா அப்படின்னா கட்சி, ஷியானே அலி அப்படின்னா அலியோடைய கட்சின்னு அர்த்தம். நாங்களாம் அலியோடைய கட்சியை சேர்ந்தவங்கப்பா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதாவது அலியோடைய ஆதரவாளர்கள் நாங்க அப்படின்னு. இந்த சித்தாந்தம் எங்க உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா, இறைத்தூதர் அவர்கள் கஷ்டப்பட்டு போதிச்சு உருவாக்குன அந்த அரபு மண்ணில் இந்த சித்தாந்தம் உருவாச்சா அப்படின்னு கேட்டாக்கா மிக நிச்சயமா கிடையாது. அது மக்காலியோ மதினாலியோ தாயிஃப்லியோ எங்கேயுமே அது உருவாகல. அது உருவான இடம் ஈராக், கூஃபால. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி தலைநகரமா கூஃபா தான் இருந்தது. ஏன்னா மதீனால மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி, ஒரு குழப்பம்லாம் உருவாகும் பொழுது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் வந்து ஒரு கண்ணியமான ஒரு இடத்தை வந்து அந்த மதீனா வந்து பெற்றிருந்தது. எந்த விதமான குழப்பங்களும் அங்கே வரக்கூடாது. ரத்தம் சிந்தறதை கூட அடுத்தடுத்து வந்து கலிஃபாக்கள் வந்து விரும்பல. அதே மாதிரி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த குழப்பங்களும் அரசியலுக்காக ரத்தம் சிந்தக்கூடிய நிகழ்வுகளும் இங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய தலைநகரத்தை கூஃபால அமைச்சு கொண்டாங்க. இப்படி கூஃபால அமைச்சு கொள்ளும் பொழுது அங்க இருந்த கூஃபா மக்கள் மிகப்பெரிய ஆதரவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடியாக வந்த ஒரு கால நிகழ்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு அந்த கூஃபா மக்களை தள்ளி விட்டதுனால ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து கைவிடக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு உருவாச்சு. அப்படி நிர்பந்தம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போகும் பொழுது அலி அவர்கள் கடைசியில வீழ்த்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த கொலை, இதுவும் அவர்களை வந்து ரொம்பவும் பயங்கரமா பாதிக்குது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஒரு வீழ்ச்சியும் ஹசன் அவர்களுடைய அந்த ஒரு கொலை இருக்கு பாருங்க, இந்த விஷம் கொடுத்து தானே கொல்லப்படுறாரு பால்ல. அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த மக்களை வந்து கொதிச்சு எழ வச்சிருச்சு, எங்க அந்த ஈராக் மக்களை. அப்ப நம்ம சப்போர்ட் பண்ண ஒரு தர இந்த மாதிரி அவங்க வீழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது நாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆதரவாளர்கள், ஷியானி அலிகள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலையை தொடர்ந்து அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரணம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது. அந்த ஆட்சி மாற்றம் ஒரு குடும்ப ஆட்சி தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிகழும் அப்படிங்கிறத உறுதி செய்யும் பொழுது இதை எதிர்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இவரும் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களை முழுமையாக மானபங்கப்படுத்தி அவரை வந்துட்டு தலையை வந்து அப்படியே அறுத்து தான் எடுத்தாங்க. கழுத்தை அறுத்து தனியா பிரிச்சு எடுத்து அவர்களுடைய அந்த முகமெல்லாம் குத்தப்பட்டுச்சு. அப்ப இதையெல்லாம் அந்த எங்க நடக்குது அப்படின்னா முழுக்க அந்த ஈராக்ல தான் நடக்குது. அந்த ஈராக்குங்கிற அந்த இடத்துக்குள்ளேயே நடக்கும்பொழுது அந்த மக்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை வந்து அப்ப உருவாயிடுச்சு. அப்ப இது எப்படி ஒரு உருவாக்கம் வந்து இங்க வந்துருச்சு இந்த மக்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, கிலாஃபத் அப்படிங்கிற அந்த அரசுரிமை முழுக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு உருவாச்சு. இது முழுக்க ஒரு சோகத்தினால உருவான ஒரு விஷயம் தான், ஒரு சிம்பந்தி கிரியேட்டால தான் இது உருவாச்சு. இதை நம்ம வந்து ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அப்ப இப்படி உருவாகும் பொழுது மேலும் இறை தூதர் அவர்களுடைய அந்த குடும்பம், அதாவது குறிப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்பம் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது முழுக்கவே இந்த அரசுரிமைங்கிறது இவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இறை தூதர் வந்து இமாம் மஹதியை பத்தியும் அறிவிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்பத்தில் இருந்துதான் இறுதி காலகட்டத்தில் இமாம் மஹதியும் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பம் மட்டுமே அரசுரிமைக்கு தகுதியானது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வாதமாவே மாறிடுச்சு. அப்ப இவருடைய அந்த கருத்து உருவாக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரணத்தை தொடர்ந்து இது மாதிரியான கருத்து கொண்டவங்களை ஒண்ணு திரட்டுது. அப்ப இவங்க அரசியல் ரீதியான ஒரு எழுச்சிக்கு பிற்பாடு வர்றாங்க. அப்ப இந்த அரசியல் ரீதியான எழுச்சி உங்களுக்கு எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க, உமையா ஆட்சிக்கு எதிராக அப்பாசியர்களுடைய கிளர்ச்சி வந்து நடக்குது அதே ஈராக்ல. அதுக்கு முழுமையான ஆதரவு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஷியானி அலிக்காரர்கள் தான் இதுக்கு மிக பெருமளவு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்படி ஆதரவு கொடுத்து இந்த உமையாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அப்புறம் அப்பாசியர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. இதுல அப்பாசியர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, இறை தூதர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இதே கிலாஃபத்தை நாம் மீள் உருவாக்கம் செய்வோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த வாக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களும் ஒரு குடும்ப ஆட்சியை தான் உருவாக்குறாங்க, மன்னர் ஆட்சியை தான் உருவாக்குறாங்க. அப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்த இந்த ஷியானே அலிக்காரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவர்களுடைய அரசியல் ரீதியான ஒரு உருவாக்கத்தில் ஈடுபட்டு இவர்கள் மேலிருந்து வர்றாங்க. இவ்வளவுதான் விஷயம்.
நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஷியானே அலிக்காரர்கள் இந்த ஷியானே அலிக்காரர்கள்ல பூர்வீக அரபுகள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மிக சில பேர் இருந்தாங்க. யார் அப்படின்னா இறைத்தூதர் அவர்களுடைய குலத்தை சேர்ந்த அப்துல் ஷம்ஸ்ங்கிற சில பேர் அதுல அதிகமா இருந்தாங்க. ஆனால் மிக அதிகமாக அதுல இருந்தது யார் அப்படின்னா பூர்வீக அரபுகள் அதுல இருக்கவே இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்ப அதுல இருந்தது முழுக்க யார் அப்படின்னா ஈராக்கை சேர்ந்தவர்கள் பாரசீகர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிகமா வந்தாங்க. ஈராக்கியர்களும் பாரசீகர்களுக்கும் பூர்வீக அரபு குடியில் சேரவே மாட்டார்கள்ங்கிறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இறைத்தூதர் அவர்கள் சொல்லாத ஒரு கொள்கையை இவங்களா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த 3 கலீஃபாக்களுமே ஒரு தவறான விதத்தில் தான் இந்த கலீஃபா பொறுப்புக்கே வந்தார்கள். அவர்கள் அந்த கலீஃபா பொறுப்பை தட்டி பறித்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வழிகேடு கொஞ்சம் தூரமே போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அது நுபுவத் மட்டும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவர் இறைத்தூதர், இவர் இறைத்தூதர் இல்லை, இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களுடைய அந்த நிலைப்பாடு வந்துருச்சு. இது காலப்போக்கில் எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கலிஃபா அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு நம்ம மக்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த விதிமுறைகள்லாம் அப்போ இருந்தது. இதெல்லாம் கிடையாது. இந்த கலிஃபாங்கிற அந்த ஒரு பொறுப்பு முழுக்க முழுக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதாவது இவங்க சொல்றதும் ஒரு குடும்ப ஆட்சி தான், மன்னர் ஆட்சி தான். அப்ப இவர்களுடைய இந்த சிந்தனை இப்படியானதாக போயிடுச்சு. அப்ப இதுல இருந்தும் பல பிரிவுகள் பிரிய ஆரம்பிச்சாங்க. ஏராளமான பிரிவுகள் அந்த ஷியாக்களுக்கு உள்ளேயும் இருந்தது. எல்லாமே அரசியல் ரீதியா நடந்ததுதான். அவங்கள சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபூபக்கர் அவர்களை கொச்சையா திட்டவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தவறான முறையில தான் ஆட்சி பிடிங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பதிவு செய்யப்பட்ட வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை கூட அவங்க பெருசா மதிக்கிறது கிடையாது. உஸ்மான் அவர்களை போனா போதுன்னு ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் ஷஹீதாக்கப்பட்டதனால, ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டதனால அவரை போனா போதுன்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா இறைத்தூதர் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அலி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடா இருந்து கொண்டிருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க அலி அவர்களுடைய அந்த தலைநகர மாற்றம், அதாவது மதீனால இருந்து ஈராக்கை நோக்கி அவர் தலைநகரத்தை மாற்றுகிறார். அங்கிருந்து அந்த மக்கள் முழுமையான ஆதரவை அலி அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. அப்ப அலி அவர்கள் மிகப்பெரிய நயவஞ்சகத்தின் மூலம் வீழ்த்தப்படுகிறார். அது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அதற்கு பிறகு நயவஞ்சகத்தால் அவர் கொல்லப்படுகிறார். இது அந்த மக்களிடம் இன்னும் அதிகமான ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு கோபத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏற்படுத்துது. அதை தொடர்ந்து ஹசன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகத்தால் விஷம் வைத்து கொல்லப்படும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரள ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய சிந்தனைகள் மாறுகிறது. ஹுசைன் அவர்களுடைய அந்த கொடூர மரணத்தின் காரணமாக அரசுக்கு எதிரான கிளர்ச்சியிலேயே அவங்க ஈடுபட தயாராயிட்டாங்க. அப்ப அவங்க அப்பாசியர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்பாசியர்களும் இவர்களை ஏமாற்றியதற்கு பிறகு தாங்களாகவே ஒரு கோட்டையை உருவாக்க நினைத்தார்கள், அரசை உருவாக்க நினைத்தார்கள். அதுதான் இந்த ஷியாக்களை அடிப்படையாக கொண்ட ஈராக் பாரசீகத்தை சேர்ந்த அரசு. பிற்காலத்துல நீங்க அந்த வரலாறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா இடையில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபாத்திமியா கிலாஃபத் அப்படின்னு ஒரு கிலாஃபத் இருந்தது, எகிப்த தலைநகரமா கொண்டு. இது இன்னைக்கு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த கிலாஃபத் என்ன அப்படின்னா ஷியாக்களுடைய கிலாஃபத் தான். இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்ப இப்படியான ஒரு நிலை, அப்ப ஷியாக்கள் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பு இந்த ஷியாக்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சது. அப்ப இவங்க இது மாதிரியான சித்தாந்தத்தை, இது மாதிரியான கொள்கைகளை தங்களுக்கு தாங்களே வகுத்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் வகுத்த இந்த கொள்கை அப்படிங்கிறது முழுமையாக இஸ்லாமிய அரசியலின் அடிப்படைக்கு மாற்றமானது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.